உங்கள் சரவணன். நம்மளுடைய ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் யூடியூப் சேனலில் நிறைய எம்பிபிஎஸ் சம்மந்தமான பிடிஎஸ் சம்மந்தமான தகவல்களை கொடுத்துட்டே இருக்கிறோம். முக்கியமாக லோ பட்ஜெட் நிறைய ஆப்ஷன்ஸு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஓகே, இன்றைக்கி சில டாபிக் பற்றி நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் சொன்னாலும் கூட என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்னென்ன ப்ரிப்பரேஷனில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். இன்றைக்கி இந்த நிமிஷம் இந்த செகண்ட், ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணுற டேட் அண்ட் டைம்லாம் கூட போட்டேன். இந்த டைமில் உங்களுடைய மனநிலைகள் எப்படி இருந்தால் நிறைய பேர் எல்லாரும் அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க. சில பேர் நல்ல நாட்களை எதிர்பார்த்து கொண்டு இருந்திருக்கலாம். நாளைக்கும் கூட மிகச்சிறந்த நல்ல நாளாக எதிர்பார்க்குறோம். நிறைய பேர் பதிவு பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே நாளைக்குன்றது மேபி சண்டே, ரைட்? ஸோ அதனால் நாளைக்கும் பதிவு பண்ணலாம். ஸோ எல்லோரும் ரெஜிஸ்ட்ரேஷனை மிக விரைவில் முடிச்சிருங்க. பட் ஒரு தடவைக்கு 2 தடவை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி முடித்த பிறகு பெரிய பதட்டத்தில் ஐயோ அதாச்சு இதாச்சு, எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ், எக்கச்சக்கமான ஃபோன் கால், பதட்ட உணர்வு, இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு சில மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதை நான் ரிப்பீட்டடாக பார்க்குறேன். மேக்ஸிமம் இந்த மேனேஜ்மெண்ட் கோட் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட டேட்டா நீங்கள் டேட்டா ஃபீட் பண்ணுவீங்க, சரிங்களா? ஆனால் உங்களுடைய ப்ரிவியூ ஃபார்மில் அந்த டேட்டா என்ட்ரு ஆயிருக்காது. ஏன் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்தவரை கம்யூனிட்டி இஸ் நாட் எ மேனிடரி. ஒசி கம்யூனிட்டியாக இருக்கலாம், இல்லை அதர் ஸ்டேட்லேருந்து இங்கே வரவனுக்கு தமிழ்நாட்டில் எந்த கம்யூனிட்டியும் அவனுக்கு இருக்காது. ஸோ அதனால் அவங்களுக்கு ஏதாவது டேட்டா இருந்தால் போடுவாங்க, இல்லைனாலும் கூட இஸ் நாட் எ மேனிடரி. அது பிரிண்ட் ஆகாது. நிறைய பேர் அதுதான் அந்த டவுட்டில் இருக்கிறாங்க. அதனால் இது இஷ்யூ கிடையாது. அப்புறம் சில மாணவர்களுக்கு சிபிஎஸ்சி மாணவர்கள் சம்டைம் இந்த ரெஜிஸ்டர் நம்பர் ரோல் நம்பரில் நிறைய கன்ஃபியூஷன், சரிங்களா? ரெஜிஸ்டர் நம்பர் கேட்டால் ரெஜிஸ்டர் நம்பர் போடுங்க, ரோல் நம்பர்னு சப்ஜெக்ட்டுக்கு நேரம் கேட்கும்போது ரோல் நம்பர் போடுங்க. பட் மாற்றி போட்டிங்க, நடந்து முடிஞ்சிருச்சு, நிறைய அதாவது சப்மிட் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா மாடிஃபை பண்ணுங்கள். சப்மிட் பண்ணிட்டீங்களா, ஒன்றும் பெருசாக இஷ்யூஸ் கிடையாது. அதுக்காக நீங்கள் எத்தனை தடவை டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் ஃபோன் பண்ணாலும் நேரில் போய் காத்து கிடந்தாலும் யாரும் எதுவும் செய்யறதுக்கு ரெடியாக இல்லை. ஆனால் அது மாற்றி போட்டுறதுனால ஏதாவது பனிஷ்மெண்ட் உண்டா சார்? விடுங்க, தவறு பண்ணக்கூடாதுன்றது எல்லாரோட அட்வைஸ்மெண்ட். அதனால ப்ராக்டிஸ் போடுறோம். இது மாதிரி சோசியல் மீடியாவில் நிறைய விஷயங்களை சொல்லித்தரோம். நிறைய டெமோ கிளாஸஸ்லாம் நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க, எப்படி பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்குறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு கவனமாக இருங்க. இனிமேல் அந்த மாதிரி தவறுகள் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்றது தெளிவாக இருங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங். ஸோ அந்த டேட் ஆஃப் 20th மேபி அன்றைக்கி 20ஆம் தேதி உங்களுடைய கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அன்னைக்கு என்னோட மனநிலை எப்படி இருக்கும், என்ன நடக்க போகுது, ரியல் டைம் அந்த டேட்டை நீங்கள் ஞாபகத்தில் கொண்டு வந்துடுங்க. அன்றைக்கி மார்னிங் 10 o'clock டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் வெப்சைட் ஓப்பன் பண்ணுறீங்க, லிங்க் கொடுக்குறாங்க, சாய்ஸ் செலெக்ஷன் கொடுக்குறாங்க, உள்ளே போகிறீங்க, என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுதை பற்றி சொல்லிடலாம். அதற்கு முன்னாடி சில விஷயத்தெலாம் இதில் நான் கவர் பண்ண பார்க்குறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஆப்ட்-அவுட் மெத்தடு கிடையாது இந்த வருஷம். ஆப்ட்-அவுட் மெத்தடுன்றது நிறைய மாணவர்களுக்கு, பழைய மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், புது மாணவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. நமக்கு தெரிஞ்சுக்கணுன்ற மிகப்பெரிய அவசியம் இல்லைன்றதான் நானும் பார்க்குறேன். ஆப்ட்-அவுட் மெத்தட்ன்றது ஒருவேளை நீங்கள் வெறும் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் ஃபஸ்ட் ரவுண்டில் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் ப்ரைவேட் காலேஜெலாம் செலக்ட் பண்ணாமல் வெறும் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் தான் நான் போவேன், நான் முடியவே முடியாது அப்படின்னு இருந்துட்டு செகண்ட் ரவுண்டில் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கல, நான் ப்ரைவேட் காலேஜ் கழிச்சாலும் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் டிசிஷன் எடுத்தால் செகண்ட் ரவுண்டில் அந்த காலேஜஸ் காமிக்காது. இந்த மாதிரி ஒரு ஆப்ட்-அவுட் மெத்தடு ரொம்ப காலமாக தமிழ்நாட்டில் மெடிக்கல் செலெக்ஷனில் இருக்குது, சரிங்களா? இந்த வருஷம் அந்த ரூல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் அவைலபிள் சீட் இருக்கிற கல்லூரிகள் காமிக்கும், செகண்ட் ரவுண்டில் அதே மாதிரி காலேஜில் சீட் வேக்கன் தான் காமிக்கும், தேர்ட் ரவுண்ட்லேயும் அதே மாதிரி சீட் வேக்கன் தான் காமிக்கும், ஸ்டே ரவுண்டுக்கு இதுதான் ப்ரொசீஜர். இப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டு 20ஆம் தேதி மார்னிங் நான் பண்ணும்போது நான் என்னென்னலாம் பண்ணணும், எதுக்கெலாம் நான் ரெடியாக இருக்கணும், அந்த மாதிரி சொல்லிடுறேன். ஸோ ரவுண்ட் 1 கவுன்சிலிங், கேண்டிடேட் சுட் பே non-refundable amount ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். கவுன்சிலிங் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்களே அதுக்கே ஒரு ஃபண்டு கட்டணும். அதற்கான கன்வென்ஸ் எக்ஸ்பென்ஸு இந்த மாதிரி அடிப்படையில் அது வச்சுக்கலாம். கவர்மெண்ட் கோட்டானா 500 ரூபாய் கட்டணும், மேனேஜ்மெண்ட் கோட்டானா 1000 ரூபாய் கட்டணும். இது கவுன்சிலிங்கோடைய ப்ராசஸிங் ஃபீஸ் இஸ் எ கம்பல்சரி non-refundable பேமெண்ட், சரியா? அதே போல் இதில் செகண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அடுத்த செக்யூரிட்டி டெபாசிட். ஸோ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் டார்கெட் பண்ணியிருக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நான் எந்த ஒரு ப்ரைவேட் காலேஜ் எதுவுமே போக தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு 3 ஆப்ஷன் காமிக்கும். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், டென்டல் காலேஜ், அடுத்து செல்ஃப் ஃபினான்ஸ், சரிங்களா? கவர்மெண்ட் டென்டல் காலேஜ், சரிங்களா? கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ், அடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் செல்ஃப் ஃபினான்ஸ். இந்த 3 ஆப்ஷனில் நீங்கள் எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்கள் கவர்மெண்ட் தான் செலக்ட் பண்ணிங்கன்னா டெபாசிட்டே வராது. கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபினான்சிங் செலக்ட் பண்ணால் 30,000 எனேபிள் ஆகிடும். ஒருவேளை நீங்கள் 3வது ஆப்ஷன் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிடுறீங்க, செகண்டும் செலக்ட் பண்ணிடுறீங்க, தேர்டு செலக்ட் பண்ணுறீங்கன்னா அது ஒரு 1 lakh, அது ஒரு 30,000, 1,30,000 டியூ காமிக்கும், சரிங்களா? லாஸ்ட் கொடுத்த ப்ராஸ்பெக்டோட ரிவிஷனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. ஒருவேளை நீங்கள் ரிசர்வ் கேட்டகரியில் இருக்கிறீங்க,
உங்களுடைய வந்து வருமானம் 2,50,000 இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு டெபாசிட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேபி அந்த டைமில் உங்களுடைய ரிசர்வ் கிடைக்க எலிஜிபிளாக இருக்கிறீங்க, 2.5 லேக் சேலரி வந்து கம்மியாக காமிச்சிருக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு லாகின்ல ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது காமிக்காது அப்படின்றது ப்ராஸ்பெக்டர் சொல்கிறாங்க. அன்னைக்கு டைமில் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ அதே போல் இந்த பேமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள்கிட்ட நெட் பேங்கிங் இருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு. இந்த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் 1 லேக், 1,00,000 ரூபா உங்கள் டெபிட் கார்டில் டெபிட் ஆகுமா, அந்த ஃபெசிலிட்டி உங்கள்கிட்ட இருக்கா, இல்லை பேங்க்கில் போய் ஒரு பர்மிஷன் வாங்க. நார்மலாக டெபிட் கார்டுக்கு ஒரு 20,000 40,000 வரைக்கும் டெபிட் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. ஒரே சிங்கிள் டிரான்சாக்ஷனில் 1 லேக் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த 1 லேக் ஃபண்டுக்கு நீங்கள் பேங்க்குக்கெலாம் போகிறதுக்கெலாம் செலான் ஜென்ரேட் பண்ணி கட்டுறது இதெல்லாம் அட்வைசபிளே இல்லை. ஸோ உங்களுக்கு ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு உண்டான ஃபெசிலிட்டியான நெட் பேங்கிங், இல்லை டெபிட் கார்டு, இல்லை கிரெடிட் கார்டு, இந்த மாதிரியான ஃபெசிலிட்டி வச்சுருக்கணும். இல்லை இந்த ஃபெசிலிட்டி இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் நீங்கள் கையில் வச்சுருக்கணும். நார்மலி இந்த அமௌண்ட்டில் டெபிட் பண்ணுறவங்களுக்கு அதே அக்கௌண்ட்டில் ரீஃபண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் கொடுங்க, அதில் நான் ரீஃபண்டுன்னு சொல்கிறாங்க. பட் எதுக்கு பண்ணுவாங்கன்னு தெரியாது. சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுங்க. சரிங்களா? இல்லை நான் அதை பற்றி நிறைய அவேர்னஸ் இருக்கிற ஒரு பர்சனை வச்சு அந்த பேமெண்ட் கட்டுறதுக்கு பாருங்கள். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லையும் கட்டலாம், செகண்ட் ரவுண்ட்லையும் கட்டலாம், பட் டெபாசிட் வில் பி கீப்ட் இன் சேஃப். சரி, டெபாசிட் பண்ணிட்டீங்க, அடுத்து என்ன சார் நடக்கும்? ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் பண்ணி கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும். செல்ஃப் ஃபைனான்ஸ் இல்லைன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா எல்லாமே காமிக்கும். மேனேஜ்மெண்ட்டுக்கு டெபாசிட் 1 லேக் காமிச்சிட்டிங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸும் காமிக்கும். சரிங்களா? என்ஆர்ஐ பொறுத்தவரை என்ஆர்ஐ மாணவர்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க, செகண்ட் ரவுண்டில் என்ஆர்ஐ லேப்ஸாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. சார் ரைட், பேமெண்ட் கட்டிட்டிங்க, எல்லாமே முடிஞ்சிச்சு, டேக் இன் த சீட், நாட் ஜாயின். இப்போ அடுத்து என்ன சொல்லிடலாம்னா, உங்களுக்கு ஒரு வேலை உங்களுக்குன்னு ஒரு ஐடியா பிளான் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி வந்து சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ்லாம் வச்சுருப்பீங்க. ஃபஸ்ட் யார், செகண்ட் யார், தேர்ட் யார், என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற காலேஜ் யார், இந்த மாதிரிலாம் உங்களுடைய விருப்பத் தேர்வுகளை எழுதி வச்சுருப்பீங்க இல்லையா? ஆல்ரெடி நாமளே நம்மளுடைய வீடியோவில் அரசு கல்லூரிகளை எப்படி வரிசைப்படுத்தணும், ப்ரைவேட் கல்லூரிகளை எப்படி வரிசைப்படுத்தணும், அந்த கல்லூரிக்கு உண்டான இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்ன, பிஜி கோர்ஸ் இருக்கா இல்லையா, அப்படி எப்படி வரிசைப்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறோம். இல்லைனாலும் நம்மளுடைய கவுன்சிலிங் டைமில் கண்டிப்பாக அதோடைய வீடியோ திரும்பவும் கூட ஒரு வேறு விதமாக ப்ரிப்பேர் பண்ணி அதை உங்களிடம் சாய்ஸ் செலெக்ஷன் காப்பியாக கூட கொண்டு வரதுக்கு நான் ரெடி பண்ணுறேன். அதை நான் வரிசைப்படுத்தி சொல்கிறேன். சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கணும். இப்போ ஒரு சில பேர் மார்க் கம்மியாக இருப்பார், பிடிஎஸும் ஆப்ஷனில் இருக்குன்னு சொல்லுவார். அது மாதிரி எம்பிபிஎஸ், பிடிஎஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சாய்ஸுகளை எழுத ஆரம்பிங்க. லாஸ்ட் இயர் மாதிரி எந்த ஒரு பதட்ட உணர்வும் இப்போதைக்கு இல்லை. ரொம்ப நிதானமாக ரிலாக்ஸ்டாக நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். சரிங்களா? ரைட். ஸோ எம்பிபிஎஸ், பிடிஎஸ் நீடட் பர்சன்ஸ் எல்லாமே சாய்ஸ் செலெக்ஷன் பண்ணுங்க. ரைட், சரி செலெக்ஷன் பண்ணுறோம். அடுத்து என்ன பண்ணுறோம்? டேக் இன் த சீட். உங்களுக்கு ஒரு சீட் அலாட்மெண்ட் கிடைச்சிருச்சு. ஏதோ ஒரு மொழியில் ஒரு பிடிஎஸ் காலேஜ் கிடைச்சிருச்சு, இல்லை ஏதோ ஒரு மொழியில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் கிடைச்சிருச்சு, இல்லை ஒரு பிடிஎஸ் கவர்மெண்ட் கோட்டாவில் ஏதோ ஒன்றில் கிடைச்சிருச்சு அப்படின்னா, இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் உடனே பதட்டப்பட்டு கொடுக்கணும்னு ஓடுறது இதெல்லாம் நிப்பாட்டிட்டு ஜாயின் பண்ணலாமா வேணாமான்ற ஒரு டிசிஷன் எடுங்க. சரிங்களா? நான் வந்து ஒரு 10ஆம் இடத்துல இந்த கல்லூரியை நான் பயன்படுத்தியிருக்கிறேன். எனக்கு ஒருவேளை அந்த கல்லூரியில் ஒரு ஸ்கோப் இருக்குது, ஜாயின் பண்ணலான்ற ஐடியாவும் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து 100% கிளியர் மைண்ட் இருந்தால் மட்டும் ரிப்போர்ட் பண்ணுங்கள். அந்த டைமில் செகண்ட் ரவுண்ட் ஃபேஸ் பண்ணுறதை பற்றி நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ செகண்ட் ரவுண்டில் எப்படி பண்ணணுன்றதை பற்றி சொல்லலாம். பட் ஒருவேளை எனக்கு பிடிச்ச காலேஜ் அது கிடைச்சிருச்சு, நான் வந்து அந்த காலேஜை விட்டு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்தால் போய் சீட்டை பிடிச்சி தக்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க, அப்கிரேட் போகிறது தான் புத்திசாலித்தனம். அதே போல் இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒருவேளை நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, இந்த சீட்டை நான் ரீடைண்டாக வச்சுக்க விருப்பம் இல்லை, ஒருவேளை ஜாயின் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணணும், நீங்கள் வெளியில் வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், போயிட்டு சிமிலர் ஒரு டேட் அண்ட் டைம் கொடுப்பாங்க, அதில் ஆன்லைனில் ரிசிக்னேஷன் பண்ணி லெட்டரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகுன்ற மாதிரி கைட்லைன் கொடுப்பாங்க. வந்து இப்போ எம்டிஎஸோட கவுன்சிலிங் நடக்கும்போது ஆன்லைன் ரிசிக்னேஷன் தான் கொடுத்தாங்க. லாஸ்ட் இயர்லாம் போயிட்டு நேரில் போயிட்டு அங்கே எல்லா சர்டிஃபிகேட்லாம் வாங்கி லெட்டர் கொடுத்தோடனே அவங்க ரெசிக்னேஷன் கொடுத்து காலேஜுக்காரங்க டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுக்கு ரெசிக்னேஷன் வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு கம்யூனிகேட் கொடுப்பாங்க. இப்போ அப்படி கொடுக்கல, ரெசிக்னேஷன் லெட்டரே ஜென்ரேட் பண்ணணுன்ற மாதிரி இந்த வருஷம் ப்ரொவிஷன் வரும் எதிர்பார்க்குறோம். ஸோ அதனால் உங்களுக்கு ஆன்லைனில் உங்களோட போர்ட்டலில் ரெசிக்னேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ரெசிக்னேஷன் லெட்டர் ஜென்ரேட் ஆகும். அதை வந்து போயிட்டு காலேஜில் கொடுத்துட்டு சிமுலேட் டைமில் பண்ணிடணும். இந்த சிமுலேட்டட் டைம்ன்றது மேபி அவன் ஆட்டோமேட்டிக்காக டிசேபிள் பண்ணினானா ரெசிக்னேஷன் ஜென்ரேட் பண்ண முடியாது இல்லையா? அப்படின்னா அப்புறம் அங்கேயே படிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதே போல் லாஸ்ட் இயரில் நீங்கள் வந்து ஒரு சீட்டை எடுத்துட்டிங்கன்னா அடுத்தடுத்த ரவுண்டில் வந்து சப்ஸ்கிரைப் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இந்த வருஷம் அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவுமே இல்லை. இஃப் யூ ஆர் கெட்டிங் சீட், நீங்கள் ரிசைன் பண்ணாலும் ரிசைனே பண்ணாமல் இருந்தாலும் அப்கிரேடட் போக முடியும், அப் டு 3rd ரவுண்ட் வரைக்குமே போக முடியும் இங்கே இருக்கிற ப்ராஸ்பெக்டில் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதனால ரீஅலாட்மெண்ட் இஸ் டியூரிங் ரவுண்ட் 2 and 3 பேஸ்ட் ஆன் த ரேங்க்.
உங்களுடைய மார்க் அடிப்படையில் ரேங்க் அடிப்படையில் அப்கிரேடேஷன் செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டு போக முடியும். பட் இட்ஸ் நாட் இஸ் ஸ்ட்ரை ரவுண்ட், அதுக்கு போக முடியாது. சரிங்களா? இது ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்குறாங்க. பிடபிள்யூடிக்கு ஒரு ஃபிசிக்கல் கவுன்சிலிங் நடத்துவாங்க. ஸோ அந்த கவுன்சிலிங்கோட சீட்ஸ் எல்லாமே ஜென்ரலுக்கு கொண்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இதில் சில தகவல்கள், உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாரும் ஒரு மாதிரி சொல்லியிருந்தாலும் கூட நான் வேறு விதமாக சொல்லி உங்களுக்கு மைண்டில் ஏற்றுறதுக்கு தான் முயற்சி பண்ணுறேன். ஸோ ஏதோ சில தகவல்கள் உங்களுக்கு மைண்டில் ஏறி இருக்கலாம். ஸோ ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிருங்க. இப்போதைக்கு இருக்கிற நிலவரம் அழகாக ரெஜிஸ்ட்ரேஷனை முடிங்க, ரேங்க் லிஸ்ட் வரட்டும். சூப்பராக சில தகவல்கள்லாம் கொண்டு வர போகிறோம். ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே நம்ம வந்து ஒரு கல்லூரிக்கும் என்ன மாதிரி கட் ஆஃப் இருக்கலாம் அப்படின்றத பற்றிலாம் யோசிக்கலாம். அதை பற்றிலாம் ப்ரிப்பேர் பண்ணி போடலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா வச்சுருக்கிறோம். ஸோ அதே போல் எப்படி ஃபேஸ் பண்ணுறது, என்ன மாதிரிலாம் வந்து கவுன்சிலிங் நான் பதட்டப்படாமல் அட்டன் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய தகவல்களை சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையாக இருக்கிற பர்சனுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நம்ம அடுத்த ஒரு சில வீடியோலாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.